சார். ஆக்சுவலி நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து ஓரளவு வந்து அந்த வாழ்க்கையோட கனெக்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். ம். புஷ்ப பிரசன்னம் இருக்கு இல்லையா? ஸோ இது சார்ந்து இப்ப ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்னு வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான வழிமுறைகள் சொல்லுவீங்க? திருமணம் ஆகல அப்படின்னு ஆச்சுனாலே, இப்போ அந்த இப்போ பிரசன்னத்துல வைக்கிறாங்க இல்லையா? ம். அவங்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த திருமணத்துக்கு தடையா இருக்கக்கூடிய கிரகத்துல கொண்டு போய் வைப்பாங்க. அந்த சரி. புஷ்பத்த கொண்டு போய் வைப்பாங்க. அப்படி வைக்கும் பொழுது, அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரங்கள செஞ்சு குடுக்கறதுக்கான வேலைய நம்ம செய்வோம். ஒண்ணு அந்த கோயில்களுக்கு சொல்லுவோம். அல்லது அந்த கோயில்கள்ல உண்டான கிரகங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ செய்ய சொல்லிட்டு, ஓகே. என்ன மாதிரியான கோவிலுக்கு சொல்லுவீங்க? என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் சொல்லுவீங்க? பொதுவா திருமணம் முடியறதுக்கு தடையா இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, ராகு, கேதுக்கள் இருப்பாங்க. ம். சனி சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இருக்கும். பொதுவா சனீஸ்வரன் தான் அந்த திருமணத்த தாமதப்படுத்திக்கிட்டே போவாரு. ம். அதாவது நான் 35 வயசு வரைக்கும் திருமணம் தாமதமாவறது, ம். 37 வயசு வரைக்கும் திருமணம் தாமதமாவறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சனீஸ்வரனால தான் ஏற்படும். அப்ப பொதுவா சனி சம்பந்தப்பட்ட பரிகாரங்களே உங்களுக்கு பண்றதுக்கான வாய்ப்புகள் நாங்க அதிகமா பண்ணுவோம். ஓகே, ஓகே. அதுதான் திருமண தடைக்கானது. ம். அதே மாரி சில பேருக்கு சிம்பிளான பரிகாரமும் வரும். இப்ப ஓகே. சனி கிரகங்கள் சம்பந்தப்படல, ராகு கேது சம்பந்தப்படல, வெறுமனே ஒரு மாலை போட்டா போதும், ம். பெருமாளுக்கு மாலை போட்டா போதும், முருகனுக்கு மாலை போட்டா போதும்னு அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா கூட அப்படியும் செஞ்சு செஞ்சு குடுப்போம்.